வணக்கம். பணிபுரிகிற ரிஷிகேஷ் பேசுகிறேன். தமிழர்களுடைய முன்னோடிகள் சொன்னால் சித்தர்கள் தான். 18 முதன்மை சித்தர்கள் இங்கே தான் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடுல மற்றும் ஆந்திரா இங்கே தான் ஆடக்கம் ஆகிருக்கிறாங்க, ஜீவ சமாதி ஆகிருக்கிறாங்க. அந்த முதன்மை சித்தர்கள் 18 பேர். அவங்க அஷ்டமா சித்திகளை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க, சொல்லி கொடுத்துட்டு போனவங்க. தெய்வீகத்தை எப்படி பயன்படுத்தணும், மனித வாழ்வில் எப்படி இருக்கணும், ஜோதிடங்கள் போன்ற விஞ்ஞான ரீதியான பல விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர்கள் இந்த 18 சித்தர்கள் மற்றும் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள், அவருடைய வழித்தோன்றல்கள். அவங்களாம் நிறைய இடத்துல ஜீவசமாதியாக இருங்க தமிழ்நாடு பூரா. அந்த ஜீவசமாதிகள், பீடம், கோயில்கள்லாம் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்குது. அதனால் தமிழ்நாடு அரசு நம்முடைய முன்னோடிகளுடைய அதாவது சித்தர்களுடைய ஜீவசமாதிகள், அவர்களுடைய பீடங்கள் எல்லாத்தையும் பராமரித்து சிறந்த முறையில் அதோடைய அந்த வரலாற்றெல்லாம் பதிவு செய்வதோடு அதுக்கு ஒரு தனித்துறையை அமைக்க வேண்டியது இருக்குது. இந்தியாவிலேயே சித்தர்கள் வேறு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் தான் சித்தர்கள்ன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தமிழர்களுடைய அடையாளம். எப்படி ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய அடையாளம்னு பெருமைப்படுறீங்களோ, சித்தர்கள் என்பதும் தமிழர்களின் அடையாளம். ஆகவே சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது என்பதெல்லாம் காலங்காலமாக தொட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் சித்தர்களுடைய பீடங்களையும் சித்தர்கள் சமாதியான இடத்தையும் ஜீவ சமாதியான இடங்களையும் பராமரிக்கவும் சிறந்த முறையில் நிர்வாகம் செய்வதற்கும் அதனுடைய வரலாற்றை வருங்காலத்துக்கு எடுத்து சொல்வதற்கும் தனித்துறையை தமிழ்நாடு அரசு அமைக்கணும். அப்படி செய்யலைன்னா அது தமிழர்களுக்கு விரோதமானதாக ஆகிடும். தமிழர்களுடைய வரலாற்றில் இது ஒரு அங்கம் சித்தர்கள்ன்றது. அதனால் அனைத்து சித்தர்களையும் வரலாற்றை திரட்டி அந்தந்த பகுதியில் உள்ள ஜீவசமாதிகளை பாதுகாக்க தமிழக அரசு வழி செய்ய வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான சித்த மார்க்கிகள் என்னுடைய கோரிக்கைக்கு 1000 லைக்கு கொடுப்பாங்க, லட்சக்கணக்கான வெளியில் இதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.